இன்றைக்கி டே 7 ஒர்க் அவுட் கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே 7 ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ட்ரைசப்ஸில் நமக்கு 4 ஒர்க் அவுட் தான் சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல் வார்ம் அப் ஸ்டிச்சஸ் கார்டியோலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் அவுட்டு டம்பிள் ஓவர் ஹெட். அதை முடிச்சுட்டு கேபிள் புஷ் டவுன் பண்ணியிருந்தேன். அடுத்தது டம்பிள் கிக் பேக் பண்ணியிருந்தேன். அடுத்து ட்ரைசப் டிப் மிஷினில் அதில் ஒரு செட்டு போட்டிருந்தேன். சரிங்களா? ட்ரைசப்ஸுக்கு இன்றைக்கி ஃபார்ம் சரியாக வரல. பரவாயில்ல, பக்கத்தில் இருந்த ஜிம் கோஆர்டினேட்டர் எல்லாமே அவங்களோட ஒர்க் அவுட் மட்டும் பார்க்காம அது நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் ஃபார்ம் தப்பாக போடுறீங்க, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். சத்து மாவு குடிக்கிறதுக்கான நேரம் முடிச்சதுக்கப்புறம் சத்து மாவு குடிக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பயன்? ஸோ சத்து மாவு குடிப்போம். ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. கூடவே ஒரு சாக்லேட்டும் சாப்பிட வேண்டியதான். கிளம்பியாச்சு. பாய். டீ பிரேக்ஃபாஸ்ட் 2 பாயில்டு எக்கு தான். அது கூடவே தோசை இருக்குது. தோசை டேடி என்ன பண்ணுறாரு, அதான் மோட்டர் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இந்த சாக்லேட் தான் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் பஸ்டராம். சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தா சோறு, தொட்டுக்கைக்கு நம்ம கடையிலேருந்து பீஃப் கிரேவி வேணும்னாச்சு. அதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது வீட்டில் புளிக்குழம்பு, முட்டை போட்டு கருணக்கிழங்குலாம் போட்டு, இது முட்டை குழம்பா புளிக்குழம்பான்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு தானா, சரிங்களா? அடுத்தது சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இது என்னது, வாழைத்தண்டு பொரியல். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். சாப்பிட வேண்டியதான். எங்கே போய்ட்றீங்க? எதுக்கு? பொங்கல் போட சொல்லுங்க. ஓஹோ, வாங்க போகலாமா? கடைசியில் டேடியை டோக்கன் நாளைக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.